மேடைக்கு நாங்கள் அழைக்க இருப்பது ஆட்யா ரமேஷ். வாருங்கள் ஆட்யா ரமேஷ். சூப்பராக இருக்கு உங்களோட ட்ரெஸ். தேங்க்யூ. சூப்பர். அம்மாவா செலக்ட் பண்ணது அப்பாவா? அம்மா. அம்மா. சரி, ஃபாதர்ஸ் டே வேற போதானே, அப்போ அப்பாவை பற்றி நாங்கள் நிறைய சொல்லுவோம் என்ன. சரி, ஓகே. என்ன பாட்டு இன்றைக்கு கொண்டு வந்துருக்குறீங்க? வசீகரா. வசீகரா. ஓ சூப்பர். சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே. வசீகரா என் நெஞ்சினிக உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க முன் ஜென்மங்களின் நேக்கங்கள் தீரும். வசீகரா என் நெஞ்சினிக உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க உன் ஜென்மங்களின் நேக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் ஒந்தயவாள் நானே ஏங்குகிறேன் தங்குகிறேன் உன் நினைவாள் நானே நான். அடைமழை வரும் அதில் நனைவோமே குளிர்காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய் அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையே தான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும். சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். வசீகரா என் நெஞ்சினிக உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்களா முன் ஜென்மங்களின் நேக்கங்கள் தீரும். தீரும் தீரும் தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி என் சேலை நுனியால் நந்தன் தலை துடைப்பாயே அது கவிதை. திடுதன் போல் பதுங்கியே திடீரென்று பெண்ணாலிருந்து என்னை நீ அணைப்பாயே அது கவிதை. யாரேனும் வழி கேட்டால் அதை சொல்ல கூட தெரியாது. காதலனும் முடிவெளியில் கடிகார நேரம் கிடையாதே. வசீகரா என் நெஞ்சினிக உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க முன் ஜென்மங்களின்
ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாள். நானே ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவாள். நானே நான். ஹலோ, ஹலோ. how do you feel now? Good. Good. Okay. சரி ஜட்ஜஸ், என்ன மாதிரி பாடினாங்க எங்களோட ஆதியா ரமேஷ்? ஹாய் ஆதியா, ஹாய். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ. நல்ல ஒரு பாட்டு எடுத்து பாடியிருக்கிறீங்க, நல்ல ஒரு சாங். என்னென்னா ஓவராலாகவே ஐ ஃபெல்ட் லைக் நிறைய இடங்களில் வந்து பிச் இஷ்யூஸ் இருக்குது இந்த பாட்டில். நிறைய இடங்களில் லைக் எங்கெங்கன்னு சொல்லல, அது என்னென்னா நிறைய இடத்துல வந்துருக்குது, நிறைய பிச் ஆஃப் இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ அந்த கோரஸோடு சேர்ந்து பாடிக்கல, அதோட சேர்ந்து பாடிட்டீங்க. அதோட சேர்ந்து பாடிக்கல உங்களோட வாய்ஸ் வந்து அதோட பேலன்ஸ்ட் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லா பிச்சோட ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா ஒரிஜினலோட சேர்ந்து நல்லா லிசன் பண்ணி உங்களோட வாய்ஸ் தனியாக கேட்கக்கூடாது. உங்களோட வாய்ஸ் அண்ட் ஸ்ருதி லைக் ஃபுல்லாக பிளெண்ட் ஆகணும். எக்ஸ்ட்ராவாக உங்களோட வாய்ஸ் மேலேயோ கீழே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நல்லா வாய்ஸ் எக்ஸசைஸஸ் செய்யணும், அக்கார் எக்ஸசைசஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்ல ஸ்ருதி எக்ஸசைசஸ் சஸ்டெயின் பண்ணி நோட்டில் நிற்கிறது, எண்டிங் நோட் ஸ்டார்டிங் நோட் எல்லாமே நிறைய இடத்துல இஷ்யூஸ் இருக்குது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய லிசன் பண்ணணும். ஓகே, ஓவராலாக சாங் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ஹாப்பியாக தான் பாடினீங்க, அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் நிறைய இடத்துல பிக்சர்ஸ் வந்து கவனிக்கணும். மற்றது உச்சரிப்பு, அந்த வழி, மற்றது வீட்டிலே விளையாட்டு, அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் உச்சரிப்பு நிறைய இடங்களில் பிரச்சனை இருந்தது. ஸோ உச்சரிப்பும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள். ஓகே, கீப் ப்ராக்டிஸிங். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா கேளுங்க பாட்டுகளை. ஓகே ஓகே, ஆல்ரைட், குட் ஜாப், தேங்க்ஸ். ஹாய் ஆதியா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த பாட்டுக்கு அழகாக வந்திருக்கீங்க. அண்டு கவினாலி சொன்ன மாதிரி பாட்டில் நிறைய ஆஃப் பிச் போச்சுமா. ஏன்னா வந்து கரெக்டாக அந்த ஸ்ருதியில் நீங்கள் பாடல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தது, அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க இன் பிட்வீன், அண்ட் அகெயின் எண்ட்லேயும் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ பாட்டு கற்றுக்கும் போது அந்த பாட்டோடையே பாடாமல் அந்த கேரியோக்கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ருதி சேர்த்து கரெக்டாக பாடணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய கேட்கணும். ஓகேவா? அந்த லேண்டிங் நோட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? மற்றபடி நல்லா இருந்தது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி. நீங்கள் போயிருக்கலாம் ஆதியா. ஆதியா அவர்களை தொடர்ந்து இப்பொழுது மேடைக்கு நாங்கள் அழைக்க இருப்பது மாயா பாலகுமாரன். ஓ மாயா, சூப்பராக இருக்கிறீங்க, கிட்ட வாங்க. எனக்கு இந்த கெட்டப்பில் விளங்கிடுது என்ன பாட்டுண்டு. தெரியும், அவாண்ட வாயில் எந்த கேட்போம். ரேவதின்ற சாங் தானே இது? சரி, ஓகே. நல்ல ஒரு பாடல். எப்படி இருக்கிறீங்க? முதல்ல நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்க. ஓகே, என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும். சின்ன சின்ன வண்ணக்குயில். சின்ன சின்ன வண்ணக்குயில். அதே மாதிரி வந்திருக்கிறீங்க, குட்டி ரேவதி மாதிரி வந்திருக்கிறீங்க. அவங்களுமே ஆல்ரெடி குட்டி தான், பட் அதில் அதை விட ஜூனியர் ரேவதி என்று கூப்பிடுவோம். ஓகே, இன்றிலிருந்து நீங்கள் ரேவதி என்று அழைக்கப்படுவீர்கள். சரியா? சூப்பராக இருக்கிறீங்க. சரி, பாடுங்க. அதுக்கு பிறகு ஜட்ஜஸ் உங்களை பற்றி ஃபீட்பேக் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். கொச்சி கொச்சி கோவிலமா புரியாத ஆனந்தம், புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம், புதிதாக ஆரம்பம், புதரும் தென்வட்ட நான சின்ன சின்ன வண்ண கோயில் கொச்சி கொச்சி கோவிலமா.
புரியாத ஆனந்த பையாழ ஆரம்ப பூத்தாரம் தேன்மட்ட நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் குச்சி குச்சி கூவதம்மா. மேலுக்குள் காற்று வந்து மெல்ல கண்டு கம்மைக்குள் பாதவெல்லாம் கங்கை போலோழ கண்டு இன்பத்தின் நிலையோ இல்லையே இல்லையே அந்தியும் வந்ததால் தொலையே தொலையே காலம் தோறும் கேட்க வேண்டும் காலம் தோறும் கேட்க வேண்டும் பருவம் என்ன கீர்த்தனம் பட 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவிலம்மா. புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாரம் தேன்மட்ட நானா நானா. ஓகேம்மா? ஓகே, சரி. பாடி முடிச்சிட்டாங்க, முழு பாட்டும் பாடி முடிச்சிட்டாங்க. சரி ஜட்ஜஸ், நீங்கள் சொல்லுங்கள் ஃபீட்பேக். மாயாக்குட்டி, how are you now? ஓகே ஓகே. பாவம் கஷ்டமாக தான் இருக்கும் கோல்டோட பாடுறது. இட்ஸ் நாட் ஈஸி. கோல்ட் காஃப் வேறு டு ஆட் அப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப அழகாக இருக்குது. நான் கேமராவில் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். இந்த லைட் செட்டப்போட உங்கள் ட்ரெஸ் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்குது. ஸோ அந்த எஃபர்ட் பாவம் உடம்பு சரியில்லாதப்போ பண்ணதுக்கே இட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் கண்டிப்பாக கார்கிள் பண்ணுங்கள், சால்ட் வாட்டர் கார்கிள் அண்ட் வேப்பரைசிங் இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் பெட்டர் சூன். எங்களுக்கு வாய்ஸ் ட்ரெயின் தெரிஞ்சுது. அது வாய்ஸ் ட்ரெயினால் ஸ்ருதி இஷ்யூஸாக இல்லை ஜென்ரலி ஐ திங்க் யூ நீட் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் ஸ்ருதி ப்ராக்டிஸ். அண்ட் சங்கதீஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் கிளியராக கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றபடி உடம்பு சரியில்லாத பாடினதுக்கு இட் வாஸ் அ குட் திங். நான் ஏற்கனவே இன்னொரு பையனுக்கு சொன்னது தான், யூடியூப்பில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி சங்கதியெல்லாம் கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, கெட் வெல் சூன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் மாயா. ஹாய். ஓகேயா நீங்கள்? யா. ஓகே, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. வெரி நைஸாக வலிக்கிட்டு வந்திருக்கிறீங்க. டோன்ட் வரி, லைக் இன்றைக்கு வாய்ஸஸ் சரியா இல்லாட்டி கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதை பற்றி பாடி பண்ணாங்க. நீங்கள் எப்படி பாடினீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மார்க்ஸ் போட்டிருக்கிறோம். ஆனால் உங்களோட கோல்டால் உங்களோட வாய்ஸ் ஹியர் அண்ட் தேர் அங்கே எங்கே கிராக்ஸ் இருந்தது, மற்றது பிச் ஆஃப் இருந்தது. ஸோ அதெல்லாம் நாங்கள் மைண்டில் வச்சு தான் நாங்கள் எங்களுக்கு மார்க்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ அதை பற்றி பாடி பண்ணக்கூடாது. ஓவராலாக எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. கீப் ப்ராக்டிஸிங், அதுதான் சொல்ல வரேன். லைக் உங்களுக்கு வாய்ஸ் அடைச்சிருந்தா நீங்கள் பாடாதீங்க, நல்லா லிசன் பண்ணுங்க, கண்டினியூஸாக லிசன் பண்ணுங்க. அடுத்த ரவுண்ட்ஸுக்கு உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் வரைக்கில் வாய்ஸ் ட்ரெயின் ஆக்க வேணாம். வாய்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து கீப் ஆன் லிசனிங். எவ்வளோத்துக்கு கேட்குறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும், ரைட்? ஸோ நல்லா கேளுங்க, கேட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ இந்த எப்போ வாய்ஸ் பெட்டராக வருதோ அதுக்கப்புறமா பாட ட்ரை பண்ணுங்கள். சரியா? வாய்ஸஸ் ட்ரெயின் பண்ண வேணாம். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஆல்ரைட், குட் லக், தேங்க்யூ. ஓகேம்மா, நல்லா க்யூட்டாக வந்திருக்கிறீங்க, அழகாக வலிக்கிட்டு வந்துருங்க. ஜட்ஜஸ் எல்லாம் நல்லா உங்களை பாராட்டி இருக்கிறாங்க. நன்றி ஜட்ஜஸ், நீங்கள் போயிருக்கலாம். ஆல் தி பெஸ்ட், கெட் வெல் சூன். ஓகேம்மா? ஓகே, நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜூனியர் சிங்கர் 2026 சீசன் 5 மெலடி ரவுண்ட். அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க வருகின்றார் அர்ஜுனி ஆதவன். அர்ஜுனி வாருங்கள். சரி, சிங்கர் ஜூனியர் 2026 சீசன் 5 நாங்கள் மெலோடி ரவுண்டை பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து நீங்கள் இன்றைக்கி என்ன பாட்டு எங்களுக்கு தர போகிறீங்க? புத்தம் புது காலை. சூப்பர். புது வேர்ஷனா இல்லை பழைய வேர்ஷனா? இது புதுசு.
புதுசு. பழைய வேர்ஷனில் பாடினது யார் தெரியுமா? ஜானகி அம்மா, ரைட்? ஸோ இப்போ புது வேர்ஷனில் நீங்கள் பாட போகிறீங்க. அனிதா, ரைட்? அவங்க பாடினாங்க புது வேர்ஷனில். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்ல ஒரு பாடல். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க, நல்ல ஃபீட்பேக் எடுப்போம். ஓகே ஓகே. ஆ ஆ ஆ ஆ புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினம் தூரம் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். புத்தம் புது காலை பொன்னிற வேளை பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவின் நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள் குயிலோசையின் பெரிபாஷைகள் அதிகாலையின் வரவேற்புகள். புத்தம் புது காலை பொன்னிற வேளை ஆ வான தோன்றும் கோலம் அது யார் போட்டதோ, பெணிவானில் வீசும் காற்றில் சுகம் யார் சேர்த்ததோ, வயது தோன்றிடோ நினைவில் ஆடுந்தோ, விளக்கோடுது இசை பாடுது வழி கூடிடும் சுவை கூடுது. புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினம் தூரம் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். லா 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 லா
பாடலை பாடி முடிச்சிட்டீங்க. சரி, நீங்கள் எப்படி பாடினீங்கன்றதை நாங்கள் கேட்போம். ஜட்ஜஸ் இருந்து அவங்ககிட்ட இருந்து என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஓகே. ஹாய் அர்ஜுனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் செலக்டிங் தி சாங் அண்ட் யூ லுக் ஸோ ஆப் ஃபார் திஸ் சாங். இது வந்து பழைய பாட்டு எடுத்தீங்களா புதுசு எடுத்தீங்களா? புதுசு. ஆனால் கேரியோக்கி எனக்கு பார்க்கும்போது பழசு மாதிரி இருக்குது, பட் நாட் ஷுர். ஸோ நல்லா இருந்தது. ஆனால் கேரியோக்கி ஸ்பீட் கம்மி பண்ணிங்களா? எனக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி யூடியூப்பில் எடுத்தீங்களா இல்லை யூ பாட் இட் ஃப்ரம் சம்மன்? டீச்சர் தந்தா. ஓகே. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. பட் ஆக்சுவலி வி நீட் த சேம் ஸ்கேல் அண்ட் சேம் டெம்போ ஃப்ரம் த ஒரிஜினல் சாங். எந்த பாட்டு நீங்கள் எடுக்கிறீங்களோ ஸோ அதில் வந்து வி ஆர் லிட்டில் பிட் பர்டிகுலர். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்பீட் அண்ட் சாங்கோட ஸ்கேல் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள் வி நீட் சேம் ஸ்கேல் அண்ட் சேம் டெம்போ, எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? அண்ட் அது அப்புறம் வந்து சில சங்கதிலாம் வந்து இட் வாஸ் வெரி ஃப்ளாட். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் பீச் போச்சு. பட் செகண்ட் சரணம்லேருந்து நீங்கள் கொஞ்சம் குரூவில் வந்துட்டீங்க. பட் அங்கங்கே கொஞ்சம் போச்சு. அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு செக் த லேண்டிங் நோட்ஸ். ஏன்னா இந்த பாட்டு வந்து சிலது வந்து ஃப்ளாட் நோட்ஸ் இருக்கும், பட் லேண்டிங் நோட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லி அது நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? மற்றபடி ஃபீலுக்கு நல்லா கொண்டு வந்தீங்க. பட் இனிமேல் சிரிச்சுனே பாடிஇருந்தால் இனிமேல் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது ஒரு ரெஃப்ரெஷிங் சாங். அது வந்து ரொம்ப சோகமாக பாடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலி. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் சிரிச்சுட்டே அழகாக பாடினீங்கன்னா இட் வில் பி மச் மோர் பெட்டர். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஹாய் அர்ஜுனி, ஹாய். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? குட். யா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? குட். ஓகே. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தீங்களா இன்னும் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக பாடலாம், ரைட்? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. லைக் இந்த என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஓகே. நீ உங்களோட பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஹாப்பியாக உங்களோட ஃபேஸை வச்சு எக்ஸ்ப்ரெஷன்ஸை வச்சு வடிவாக பர்ஃபார்ம் பண்ணினீங்களா எங்களையும் ஹாப்பி ஆக்கும், ரைட்? எல்லாரையும், ரைட்? யா, அதான் ராமண்ணா சொன்ன மாதிரி நானும் அது ஃபீல் பண்ணினேன். நான் கொஞ்சம் டெம்போ வந்து சரியான ஸ்லோவாக இருந்த மாதிரி, ரொம்ப இழுத்த மாதிரி இருந்தது பாட்டு. ஸோ அதால் எல்லா சங்கதியும் நீங்கள் இழுத்து பாடினீங்க வெரி ஸ்லோவாக. ஸோ டக்குன்னு வர வேண்டிய சிலதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல இழுத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணினேன். பட் இந்த செகண்ட் ஹம்மிங் எல்லாம் சரியான கொஞ்சம் பிச்சோட வரையில. மற்றது அந்த வளர்ந்து ஓடுது அந்த அந்த உச்சரிப்புகள் எல்லாம் சில இடங்களில் நீங்கள் கவனிக்கணும். ஓவராலாக வந்து உங்களோட பாட்டு நல்லா இருந்தது. பட் இந்த பிச்சால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் பண்ணி கொண்டு வந்ததில் நான் அதில் தான் கொஞ்சம் கூட என் மைண்ட் இருந்தது. ஸோ அதை கவனிக்கணும். சொன்ன மாதிரி பிச்சோ டெம்போவோ வந்து மாற்றக்கூடாதுன்னு தான் ரூல்ஸ் இருக்குதாம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இனி வர ரவுண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே தான் காமனாக அதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா சரி. பிச்சை ரெடியூஸ் பண்ணக்கூடாது, டெம்போவையும் மாற்றக்கூடாது. இவ்வளோ நிறைய பாட்டு இருக்குது, ரைட்? ஸோ நீங்கள் இதைத்தான் பாடணுமென்று உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டேனோம். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத சாங்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் பிச்சை வந்து கம்ஃபர்டபுள் இல்லாத பாடுனா அந்த பாட்டையே நீங்கள் விடலாம். அதை நீங்கள் சூஸ் பண்ணணுமென்னு இல்லை. நீங்கள் வேறு பாட்டு உங்களோட வாய்ஸுக்கும் உங்களோட பிச்சுக்கும் கம்ஃபர்டபுளான இருக்கிற பிச்சோட டெம்போட இருக்கிற பாடல்கள் நிறைய இருக்குது இந்த ரவுண்ட்ஸுக்கு பொருத்தமானது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி இனி வார ரவுண்ட்ஸில் பாடணும். சரியா? என் ரிக்வெஸ்ட் அது. ஓகே, புரிஞ்சுதா சொன்னது? யா. ஆல்ரைட், ஓகே, குட் லக். தேங்க்யூ. நன்றி. நன்றி. நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருப்பது சிங்கர் ஜூனியர் 2026 சீசன் 5 மெலோடி பாடல்கள் சுற்று இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் மேடைக்கு அழைக்க இருப்பது ஆஷ்மி ரஜினிகாந்தன். ஆஷ்மி, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். நல்ல ஒரு மஞ்சள் கலரில் வந்திருக்கிறீங்க, அப்படியே அந்த சூரியகாந்தி பூ மாதிரி வந்திருக்கிறீங்க. சரி, என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் புன்னகை மன்னனில் ஒரு சூப்பரான ஒரு பாடல். அதில் அந்த பாட்டு யாருக்கு வருது தெரியுமா? எனக்கு அந்த பாட்டு யாருக்கு வருதுன்னு தெரியுமா? எனக்கு, ரேகாவுக்கு. நல்ல ஒரு புன்னகை மன்னன் படத்துலேருந்து அருமையான ஒரு பாடல். இந்த பாடலுமே எப்போவுமே எல்லாருமாலையும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். சரி, பாடுங்க, நாங்கள் பார்ப்போம் நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்னு. நாங்கள் அதிலேருந்து ரசிக்க போகிறோம். அதே மாதிரி ஜட்ஜஸும் ரசிக்க போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன். நீதானே புன்னகை மன்னன், உன் ராணி நானே.
சூப்பரான ஒரு பாடல். சரி, நீங்கள் எப்படி பாடி இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? I feel good now. ஃபீல் குட். நீங்கள் நல்லா பாடினீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? Yeah. எஸ், ஓகே. ஜட்ஜஸிடம் கேட்போம், அவங்களும் அதே கேள்வியை கேட்பாங்க. ஸோ பார்ப்போம் ஃபீட்பேக் என்ன மாதிரி வருதுண்டு. ஓகே. ஹாய் அஸ்மி. Hi. ரொம்ப மெலடியஸ் வாய்ஸ், மெல்டிங் வாய்ஸ், அழகாக இருக்குது. Thank you. ஓவராலாக சாங் ப்ரெசன்டேஷன் வாஸ் குட். பட் சில இடத்துல ஐ விட் சே உங்களோட சங்கதி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாட முடியுமா? ஃபர்ஸ்ட் 2 lines. ஏதேதோ எண்ணம் வளர்த்தே எண்ணம் கீழே வருது, அது மேலே போகணும். ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது, மேலே கீழே நீங்கள் மாற்றி பாடுறீங்க அந்த நோட்ஸை. அண்ட் இது ரொம்ப ஃபெமிலியர் சாங் இல்லையா, அதனால் வந்து இதில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே. அண்ட் சஸ்டெயின் பண்ண வேண்டிய இடத்துல கட் பண்ணுறீங்க, கட் பண்ண வேண்டிய இடத்துல சஸ்டெயின் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் டீட்டெயில் லிசனிங் வேணும், அவ்வளோதான். ஸோ டீட்டெயில் லிசனிங் நம்ம டெம்ப்ட் ஆகும், இந்த மாதிரி பாட்டெல்லாம் கூட சேர்ந்து பாடிடுவோம். ஸோ வி மிஸ் த டீட்டெயிலிங் ஆஃப் த சாங். ஸோ கூட பாடாமல் டிசிப்ளின்டாக லைன் பை லைன் லிசன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் இதெல்லாம் கரெக்ட் ஆகும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. ஹாய் அஷ்மி. Hi. வடிவான ட்ரெஸ் போட்டு நல்ல மேட்சிங்காக வந்திருக்கிறீங்க. நல்ல வடிவாக இருக்குது உங்களோட அவுட்ஃபிட். நல்ல வாய்ஸ், உங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. Thank you. அதுதான் நான் இப்போ சொன்ன மாதிரி, சௌமியா சொன்ன மாதிரி பாட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் கேட்கணும். என்ன சில சங்கதிகள் வந்து நீங்கள் ஒரிஜினலோட ஒத்து போகாத மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணினோம். ஸோ அதில் கரெக்ட் பண்ணணும். மற்றது சில இடங்களில் பிச் வந்து கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேட் ஆன மாதிரி, லைக் ஸ்டார்ட் பண்ணிக்கல ஓகே மாதிரி இருக்குது. ஸோ ஃபினிஷ் பண்ணி திருப்பி வரைக்கல திருப்பி கொஞ்சம் லைக் இட்ஸ் நாட் ஆன் த பிச், லைக் ஃப்ளக்ஷுவேட்டிங். ஸோ அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். சில அந்த உச்சரிப்பு லைக் குல தெய்வமே அதுலெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மற்றபடி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கீப் ப்ராக்டிசிங் அண்ட் கீப் லிசனிங். Thank you. Listen more songs, okay? Okay, thank you. All right, thank you. ஓகே, ஃபீட்பேக் கேட்டாச்சு, நீங்கள் போயிருக்கலாம். தேங்க்யூ. சரி, இந்த மெலோடி ரவுண்ட் சுற்று, அதாவது சீசன் 5 மெலோடி ரவுண்ட் சுற்றில் வந்து இறுதியாக வந்து நிறைவான பாடலை தரப்போகின்றார் வென்சிகா நகுலேஸ்வரன். வாருங்கள் வென்சிகா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்று சொல்கிற மாதிரி நல்ல அட்டகாசமாக ஒரு பாடலை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர்ற ஒரு பாடல், சரியா? மெலடி ரவுண்ட், ரைட்? ஸோ என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கிறீங்க? வான்மேகம். வான்மேகம். ஓ, பூவாய் தூவும், ரைட்? ஓகே, சூப்பரான ஒரு பாடல், கலக்குங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். வான்மேகம் பூவாய் தூவும், தேகமென்னவாகும், இன்பமாக நோகும். மழை துளி தெரித்தது, எனக்குள்ளே குளித்தது, நினைத்தது பலித்தது, கூடை கம்பி குளிர்த்தது. வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது, காதல் வந்தது, மேகம் வந்தது, பூக்கள் சிந்தது, ஆழமில்லை சேர்த்தெடுக்க நூலமில்லை கோத்தெடுக்க. வான் மேகம் பூவாய் தூவும், தேகம் என்னவாகும், இன்பமாக
அக்கா பாடி முடிச்சாச்சு. நீங்கள் எப்படி பாடினீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா பாடினா நல்லா பாடின அந்த கான்ஃபிடென்ட் தான் தேவை. சரியா? நான் நல்லா பாடினேன்னு நினைக்கணும் இப்போ. ஓகே, குட். ஓகே, ஜட்ஜஸிடம் கேட்போம் என்ன மாதிரி ஃபீட்பேக் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஹாய் வென்சிகா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பாட்டு கரோக்கி ஸ்லோ பண்ணிங்களா? இல்லை இல்லை, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கே. ஸோ அது அப்பாட்ட சொல்லுங்கள், எப்படி கரோக்கி யார்கிட்ட வாங்கினீங்களோ அது கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? ஸோ அது வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபீல் கொஞ்சம் மிஸ்ஸிங். கொஞ்சம் சிரிச்சிட்டே பாடிருக்கலாமே, ஏதோ ஹாப்பியான சாங் ஆச்சு. நீங்கள் ரொம்ப இப்போ சிரிக்கிறீங்க, நல்லா பாடும்போது சிரிச்சுட்டே இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரைட், அது ஒன்று மிஸ்ஸிங். அண்ட் நல்ல ஃபீல், நல்லா வாய்ஸில் அந்த இதை கொண்டு வந்தீங்க, அந்த ஹாப்பினஸ் கொண்டு வந்தீங்க. பட் இன்னுமே கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அண்ட் அங்கங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ் ஆஃப் பிச் போச்சு. ஸோ அது ஸ்கேல் கொஞ்சம் பத்திரமா பாருங்கள். அண்ட் கொஞ்சம் ஆட்டிடியூடோடு பாடினா இந்த பாட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். ரைட், ஸோ அது பாடணும். அண்ட் க்யூட்டாக பாடினீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் வாய்ஸ் டெக்ஸ்சர் இஸ் ரியலி குட். ஸோ இன் ஃபியூச்சரில் ரியலாக உங்கள் வாய்ஸ் ரியலி வில் கோ பிளேசஸ். ஆனால் அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுக்கணும். ஓகேவா? ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்து அந்த ஃபீல் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் அச்சீவ். அண்ட் திஸ் a வெரி ட்ரிக்கி சாங். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏன்னா சில நோட்ஸ்லாம் ஏறி இறங்கி போகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான சாங் எடுக்கும்போது யூ ஹேவ் டு கிவ் யுவர் 100 ஈவன் 200% இல்லை. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அப்படியே உங்களுக்கு மொத்தமாக ஸ்கேல் ஆஃப் பிச் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பாடணும். அண்ட் ஓவராலாக ப்ரெசன்டேஷன் இஸ் ரியலி குட். பட் இந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இட் வில் பி மச் மோர் பெட்டர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். இப்போ அழகாக சிரிக்கிறீங்க, அப்போ சிரிச்சிருக்கலாம். ஹாய் வென்ஷிகா, ஹாய். ரொம்ப க்யூட் சிங்கிங். தேங்க்யூ. அழகாக இருந்தது. ட்ரெஸ் அட்டையர்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த பாட்டோட சீன் பார்த்துருக்கீங்களா? இல்லையா? ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண யூடியூப்பில் ஆடியோ வெர்ஷன் கேட்டு பண்ணுறது தான் நல்லது. நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பாட்டை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பட் ஒரு டைம் ஆகுது யூ ஷுட் see the ஒரிஜினல் சாங் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இமோஷன். அண்ட் உங்கள் டீச்சர்கிட்டையும் இந்த பாட்டோட இமோஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேளுங்க. இது வந்து ஒரு ஃபன் சாங். ஸோ பெப்பி அண்ட் மெலடி மிக்ஸான ஒரு ஃபன் சாங். அவங்க ரெயினில் ஃப்ரெண்ட்ஸோடு ஆடுறாங்கப்போ அந்த எனர்ஜி, அந்த ஃபன் ஃபீலை வந்து நீங்கள் கொண்டு வரணும் உங்களோட சிங்கிங்கில். ஸோ ராம் சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டு பாடினா 50% என்ன 70% ஜாப் இஸ் டன். நல்லா ஈன்னு சிரித்து பாடினீங்கனாலே வந்துடும் அந்த இமோஷன். அண்ட் சரணமில் 2 சரணம்லையுமே லேண்டிங் நோட்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தது. சங்கதி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் கரெக்ட். கொஞ்சம் அது ஸ்ருதி இஷ்யூஸ் நிச்சயமாக இருந்தது. ஸோ நீங்கள் இதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண when you work on it you'll get better. ட்ராக்கோட ஸ்பீடு எப்போவுமே ஒரிஜினல் சாங்கோட செக் பண்ணுங்கள் பிஃபோர் யூ கம் ஃபார் த காம்படிஷன். ஓகே, நெவர் ரெடியூஸ் இட். அன்னோயிங்காக அது ரெடியூஸ்டாக இருந்தால் கூட நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. தேங்க்யூ. ஓகே ஓகே, நாங்கள் பாடி முடிச்சிட்டோம், ஃபீட்பேக் கேட்டு முடிச்சிட்டோம். சரி, நாங்கள் மீண்டும் அடுத்த இதில் சந்திப்போம். அடுத்த இருக்குதானே, இப்போ நாங்கள் சீசன் 5 மெலடி ரவுண்ட், அடுத்தது பக்தி பாடல்கள் வரப்போகுது. சரி, அதில் நாங்கள் சந்திப்போம். ஓகே, நன்றி. சரி, போட்டியாளர்கள் அனைவரும் பாடி முடிச்சுட்டாங்க. ஜட்ஜஸுடைய நல்ல ஃபீட்பேக் எல்லாம் கேட்டாச்சு. அவங்க அதை வச்சு நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, நாங்கள் மீண்டும் அடுத்த சீசன் 5 அடுத்த இதில் சந்திப்போம். அது வந்து பக்தி பாடல்கள் ரவுண்ட், அடுத்த சுற்று பக்தி பாடல்கள் ரவுண்ட். அதில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் தற்சமயம் விடைபெற்றுக் கொள்ள போகின்றோம். நன்றி அனைவருக்கும். நன்றி ஜட்ஜஸ், நன்றி போட்டியாளர்கள், நன்றி நன்றி.